ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் மொபைல் யூஸ் பண்ணியிருப்போம். மொபைலில் லாக் பண்ணியிருப்போம். லாக் பண்ணாலும் சில நேரத்தில் லாக் ஓப்பன் பண்ணாமல் கால் பண்ண முடியுமானா ஒன்லி எமர்ஜென்சி மட்டும்தான் பண்ண முடியும். இது இல்லாமல் சில நம்பர்ஸை கால் பண்ண வைக்கலாம் எமர்ஜென்சி மூலமாக உங்கள் மொபைலை ஓப்பன் பண்ணாமலே. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான ஹைஜீனிக் க்ராசரிஸ் குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க ப்ளே ஸ்டோரில் போய் கூட நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்மளோட மொபைலை லாக் பண்ணிட்டோம்னா நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணாமல் நம்ம கால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஜஸ்ட் எமர்ஜென்சி காலை தவிர. ஆனால் சில நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வண்டியில் போகிறாரு, ஏதாச்சும் சின்ன ஒரு ஆக்சிடென்ட்னால் கீழே தவறி விழுந்து அன்கான்ஷியஸ் ஆகிடாரு, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கார். கூட இருக்கவங்க பக்கத்தில் உள்ளவங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதாவது ஃபஸ்ட் எய்டு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அவரை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியாதனால சரிம்மா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட எமர்ஜென்சிக்காக சில கான்டாக்ட்ஸ் நம்பர், நம்மளோட ரிலேஷன் நம்பர்ஸ், நம்மளோட பிளட் ரிலேஷன் நம்பர்ஸ் கொடுத்து வச்சுருந்தோம்னா அதை கிளிக் பண்ணோம்னா எமர்ஜென்சி காலில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் தெரியும். அதை வச்சு அவங்க நம்மளை வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு நம்மளோட மொபைலில் செட்டிங்ஸில் போய் அதில் சில சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணோம்னா அதில் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ 1, 2, 3 நமக்கு யார் சீக்கிரமாக வருவாங்க, வீட்லேயோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ, இந்த மாதிரி கொடுத்து வைக்கிறது நல்லது. வீட்டுக்கு போகணுன்னா ஹோம்னு சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு எடுத்து அடிக்கிறதுக்கு, அந்த கால் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணோன்னா எமர்ஜென்சி டயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நம்மளோட மொபைலை நம்மளோட ஹெல்ப் யாராவது தேவை, நம்மளால் கால் பண்ண முடியல, ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். பவர் பட்டன் மட்டும் 3 டைம் ஆன் ஆஃப் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எமர்ஜென்சி இல்லை கான்டாக்ட்ஸ் யாருக்கோ அவங்களுக்கு கால் ஆகும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது சேம் ப்ரொசீஜர் தான். இதில் போனீங்கன்னா சேம் அந்த செட்டிங்ஸில் சேஃப்டி அண்ட் ப்ரைவேசின்ற இதில் நம்ம எமர்ஜென்சி SOSன்னு இருக்கும். இந்த நம்பரில் போய் நம்ம கான்டாக்ட்ஸை கொடுத்து வச்சா நமக்கு நம்மளோட மொபைலை ஜஸ்ட்டு 3 டைம்ஸ் ஆன் ஆஃப் பண்ணாவே போதும். எந்த நம்பர் கொடுத்து வச்சுருக்கோமோ அந்த நம்பருக்கு கால் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போ தான் உங்களுக்கு தெரியும்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.